வெல்கம் டு பாலா வயர் பேக்ஸ். நான் போன வீடியோவில் ஒரு ஹார்ட் கூடைக்கு அடி போடுறத பற்றி சொல்லியிருந்தேன். ஸ்கேலில் 2.5 அடியில் 5 வயர் கட் பண்ணிக்கணும், 3 அடியில் 5 வயர் கட் பண்ணிக்கணும். ஒரு சின்ன ஹார்ட் தான் போடுறோம். நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆர்டர் தான், ஒரு பர்த்டே கிஃப்ட்டுக்காண்டி ஒரு சாம்பிள் தான் கேட்டிருக்காங்க. 2.5 அடியில் 5 வயர், 3 அடியில் 5 வயர் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி ஃபஸ்ட்டு 2.5 அடியில் கட் பண்ண வயரை நம்ம எப்பயுமே நார்மலாக கூட பின்னுவோம்ல, அது மாதிரி அடி போட்டுக்கணும். முதல்ல 2.5 அடி வயரை 5 வயரும், அதுக்கடுத்து 3 அடியில் இருக்க வயரை 5 வயரையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணும்போது ஒரு சைடு ஒரே அளவும், ஒரு சைடு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அப்படி தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் போன வீடியோவில். அந்த வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த வந்து 5 வருஷம் அடி போட்டாச்சு. அதுக்கு அடுத்து இந்த ஹார்ட் ஷேப் வர்றதுக்கு அடுத்து எப்படி அடி போடணுன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம ஒரு சைடு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அளவு 1/2 அடி எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சைடு தான் இப்போ நம்ம வந்து 5 வருஷம் மேலே ஏற்ற போகிறோம். அதுக்கு வந்து இந்த சைடு நம்ம வெட்டியிருக்க வயர் அளவே எடுத்துக்கோங்க, சைடு வெட்டியிருக்க அளவே எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு மட்டும், அந்த 5 வயர் மட்டும்தான் நம்ம பின்னுறோம். இது எப்படி 5 வருஷம் போட்டோமோ அதுவும் இந்த 5 வயர் மட்டும் ஒரு 5 வருஷம் போட்டோம்னா அந்த ஹார்ட் ஷேப் வந்து கீழே கரெக்டாக நமக்கு கிடச்சிரும். அப்புறம் நம்ம மேலே வந்து எப்பயுமே சுற்று வருஷ வயர் போடுறோம்ல, அதே மாதிரி போட்டாவே போதும். ஒரு சகோதரி நம்மளோட கமெண்ட்டில் போன வீடியோவுக்கு சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சு கூட பின்னுற வீடியோ போட்டு. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கும் கூட பின்னுற வீடியோ நிறையா போடணும்னு ஆசை இருக்குது, ஆர்டர்கள் நிறையா இருக்குது. வயர் ஆர்டர்களும் சரி, கூட ஆர்டர்களும் சரி. இப்போ என்னோடய வேலை என்ன ஆகிப்போச்சுன்னா, ஆர்டரை எடுத்து மற்றவங்களுக்கு, அதாவது எங்கள் டீம்களுக்கு ஆர்டர்களை சொல்கிறதுக்கு ஃபோன் பேசுகிறதுக்கே சரியாக போயிடுது நேரம். ஒரு ஆர்டர்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்னோடய டீமில் வந்து 170 பேர் இருக்காங்கன்னு. 170க்கு மேலே இப்போ ஆட்கள் கூட்டிகிட்டு தான் போகிறாங்க. அவங்களுக்கு வந்து நான் டெய்லி ஃபோனில் சொல்லணும், இந்த ஆர்டர் எடுத்திருக்கேன், இந்த கலர் வயரு அப்படின்னு சொல்லி நான் வயரை கொடுத்து விடணும். அவங்க அதை பின்னுறதுக்கு ரெடி பண்ணுவாங்க. சாம்பிள் கூடன்றப்ப எப்படி சொல்கிறது, அடுத்த வருஷம் போடுறேன். சாம்பிள் கூடன்றப்ப ஒரு கூட அவங்க ஸ்டார்ட் பண்ணி அடி பின்னுறதுலேருந்து எனக்கு ஃபோட்டோ அனுப்பிட்டே இருப்பாங்க. அதை இந்த மாதிரி போடுங்க நம்ம ஒரு சொல்லி சொல்லி போட வைப்போம். ஒரு வருஷத்துக்குமே ஒரு ஃபோட்டோ அனுப்ப சொல்லுவாங்க சாம்பிள் கூட பின்னா. அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது 2வது வருஷம் பின்னுறேன். அந்த ஹார்ட் ஷேப்புக்கு 2nd வருஷம் பின்னிகிட்ருக்கேன். இப்போ நமக்கு இந்த மாதம் மட்டுமே நான் சாம்பிள் கூடன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சாம்பிள் கூட வந்து ஒரு 30 கூட வரைக்கும் பண்ணியிருப்பேன். ஏன்னா நிறையா பேர் என்கொயரி கொடுக்குறாங்க. ஒரு கூட சாம்பிள் கூட அவ்வளோ கூட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சாம்பிள் பின்ன கொடுக்குறவங்க இன்றைக்கி காலையில் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு காலையில் கேட்குறீங்க. இது வந்து நம்ம மிஷினில் செய்கிற ஒரு விஷயம் இல்லைங்க, கை தொழில் தான், பெண்கள் பின்னுற ஒரு வேலை தான். அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாளைக்கு ஒரு சாம்பிள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது எங்களுக்கு ஒரு கூடைக்கு 3 நாள் ஆகும். நீங்கள் கேட்குற மாதிரி நாங்கள் கரெக்டாக செஞ்சு கொடுக்கணும்ல, அப்போ தான் நீங்கள் அதை பார்த்துட்டு இது பண்ணுவீங்க. சாம்பிள் கேட்குறவங்க கொஞ்சம் அவசரப்படுத்த வேணாம், அவசரப்படுத்தாமல் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் கேட்குற ஒரு ஃபினிஷிங் எங்களால் தர முடியும். இப்போ இது வந்து நான் 3வது வருஷம் போடுறேன். அதே மாதிரி நிறையா சகோதரிகள் நிறைய டவுட்களும் கேட்குறீங்க, அக்கா எங்களுக்கும் சாம்பிள் கூட பின்ன சொல்கிறாங்க, ஆனால் பின்னிட்டு பணம் நீங்கள் கொரியர் போடுங்க நாங்கள் பணம் தரேன்றாங்க. தயவு செஞ்சு அந்த வேலை மட்டும் வச்சுக்காதீங்க. யாராக இருந்தாலும் பணம் வாங்கிட்டு பொருளை கொடுங்க. ஏன்னா நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். நிறையா பேருக்கு சாம்பிள், நான் எங்களுக்கு 100 கூட வேணும், 200 கூட வேணும், ஒரு கூட சாம்பிள் போட்டு அனுப்புங்க அப்படின்வாங்க. அந்த ஒரு கூடைக்காண்டி அவங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. மனசு கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒரு கூட நம்ம அந்த ஒரு கூடையக்குரிய அமௌண்ட்டு இழந்துடுறோம், நம்மளோட உழைப்புமே இழந்துடும். அந்த மாதிரி என்ன மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டுறாதீங்க. யார் ஒரு கூட சாம்பிள் கேட்டாலும், ஒரு 100 ரூபா சின்ன கூட கேட்டாலும் பணம் வாங்கிட்டு நீங்கள் அனுப்புங்க. கூடையை கூட நம்ம சமாளிச்சிடலாம், கொரியருக்கு நம்ம பணம் கட்டுறோம்ல. இது 3வது வருஷம் பின்னுறேன். சைடு வயர் அளவே தான் நம்ம வயர் வெட்டணும், எக்ஸ்ட்ரா வெட்ட வேணாம். சைடு வயர் எவ்வளோ வெட்டுறோமோ அதே அளவு வெட்டுங்க. இந்த மாதிரி 5 வருஷம் பின்னிட்டு அடுத்து நம்ம சுற்று வயர் போடலாம். ஏணிப்படி முடிச்சு போட்டால் நல்லாயிருக்கும். ஹார்ட் ஷேப்புன்ற நமக்கு கரெக்டான ஷேப் வரணும்னா கண்டிப்பாக ஏணிப்படி முடிச்சு தான் நல்லாயிருக்கும்.
நிறையா பேருக்கு அந்த ஏணிப்படி முடிச்சே வரலைன்றாங்க. நம்ம பழைய வீடியோலாம் ஏணிப்படி முடிச்சு எவ்வளோ ஈஸியாக போடலான்ற வீடியோலாம் நான் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். போன தடவை நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஆஃபர் போட்டிருந்தோம். ஆஃபர் நல்லா போச்சு. எப்பயுமே ஆஃபர் போட்டால் எங்களுக்கு ஆளுங்க வாங்குறதுக்கு நிறையா வருவாங்க. அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த தடவை நிறையா ஆட்கள் வரல. என்ன காரணம்னா வெயில் டைம்ன்றனால நிறைய பேர் வரல. அதே மாதிரி டைமிங் வந்து ஒரு 3 நாளில் நீங்கள் ஷார்ட்டாக முடிச்சிட்டிங்க, ஒரே நாளில் ஆஃபரை முடிச்சிட்டிங்க. சொன்னதும் 3 நாள் தான், அதனால தான் வர முடியலன்னாங்க. அதை விட இன்னொரு விஷயம் வந்து நிறைய சகோதரிகள் கூட பின்னுறவங்க வந்து பணம் ரெடி பண்ண முடியல, உடனே நீங்கள் சொன்னனால பணம் ரெடி பண்ண முடியலன்னாங்க. அது உண்மை தான். நான் நிறையா பேரை பார்த்துட்டேன். நான் டக்கு நமக்கு ஒரு ஆர்டர்னு ஒரு 5000 வயிறு வாங்கினா அவங்க பணம் ரெடி பண்ணணும்ல. அப்படின்ற பட்சத்தில் அடுத்த தடவை ஆஃபர் போடுறத உங்களுக்கு நான் ஒரு 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடியே, மினிமம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நீங்கள் பணம் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த தொழில் பண்ணுற சகோதரிகள் எப்படி சொல்கிறது, நமக்கு வீட்டில் அரிசி நிறையா இருந்தால் லட்சுமி நிறையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். அதே மாதிரி இந்த கூட தொழில் பண்ணுறவங்க வயர் வீட்டில் எவ்வளோ தூரம் நிறையா வச்சுருக்கீங்களோ அது நமக்கு ஒரு லட்சுமி கடாச்சியம் தான். அது வந்து நமக்கு தீராத அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. என்னடா இதில் இவ்வளோ முதல் போட சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. அது எனக்கெலாம் வந்து எங்கள் வீட்டிலையும் சரி கம்பெனிலையும் சரி வயர் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எனக்கு ஒரு சந்தோஷமாகவே இருக்கும். காலையில் எந்திரிச்சோடனே வயர் முகத்தில் முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நம்ம இந்த தொழிலை நம்ம நிறைய டெவலப் ஆகி போகணும்னா இது வந்து நமக்கு ஒரு லட்சுமி மாதிரி தாங்க. இதை நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறனால தப்பே இல்லை. நமக்கு அடுத்தடுத்து நிறைய ஆர்டர், அதை பார்க்கும்போது நமக்கு இவ்வளோ வயர் இருக்கே, நம்ம ஆர்டர் எடுக்கணுன்றது தோணும். ஆர்டரும் நம்மளை தேடித்தானாக வரும். இந்த மாதிரி 5 வருஷம் பின்னிட்டோம்னா அடி முடிஞ்சு. அவங்க வந்து எனக்கு வந்து சாம்பிள் வந்து என்ன கலர்னு சொல்லலை, இந்த ஆர்டர் கொடுத்துருக்கோங்க. நானாக இப்போ என்கிட்ட இருந்த கலரை எடுத்து போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த கீழே வந்து அந்த ஹார்ட் ஷேப் வருதா கரெக்டாக. நான் அளவு வந்து நான் எனக்கு தேவையான அளவு தான் எடுத்திருக்கேன். 2.5 அடியில் 5 வயரும் 3 அடியில் 5 வயர் எடுத்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணி இந்த ஹார்ட் முடிச்சிருக்கேன். கீழே பேஸ் முடிச்சிருக்கேன். இந்த கூட ஒரு சாம்பிள் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். இந்த பேஸ் முடிச்சிருக்கோம். அடுத்து அப்படியே ரன்னிங் வயர் தான் சுற்றி போட்டோம்னா இந்த கூட முடிஞ்சு. இதுதான் இதோட பேஸு. அப்படியே நீங்கள் மாட்டு சுற்றி போடுங்க. இந்த மாதிரி பின்னி ஏணிப்படி முடிச்சு போட்டு பின்னினீங்கன்னா ஒரு காட் முடிஞ்சு. உங்களுக்கு வந்து இதில் வந்து நான் 5 வருஷம் போட்டிருப்பேன். உங்களுக்கு 10 வருஷம் வேணாலும் போட்டுக்கோங்க. இதுக்கு மூடி போடணும்னா இதை விட ஒரு வயர் சேர்த்து போட்டு அப்படியே வச்சிங்கன்னா அந்த மூடி கரெக்டாக ஃபிட்டாக உட்காந்துரும். அந்த மாதிரியும் பின்னிக்கலாம். அடுத்து நான் உங்களுக்கு ஆஃபர் போடுறத நான் வந்து எப்படி சொல்கிறேன், அடுத்த மாதம் கண்டிப்பாக ஆஃபர் போடுவேன். அடுத்த மாதம் வந்து மதுரையிலே வந்து ரொம்ப விசேஷமான மாதம்னு வச்சுக்கோங்க. மே மாதம், சித்திரை மாதம்னாவே மதுரை தான். அழகர் ஆற்றுல இறங்குலேருந்து திருக்கல்யாணத்துலேருந்து தேரோட்டத்துலேருந்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு மாதமே மதுரை திருவிழா மாதிரி தான் இருக்கும். நாங்களும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போக டெய்லி போயிட்டு வருவோம். ஏன்னா அது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதனால் கண்டிப்பாக அடுத்த மாதம் வந்து அந்த சித்திரை திருவிழா ஒட்டி நான் ஆஃபர் போடுறேன். ஏன்னா அந்த சித்திரை திருவிழா அப்போ வெளியூர்லேருந்து ஆட்கள் நிறையா வருவாங்க. திருக்கல்யாணம் பார்க்க, தேரோட்டம் பார்க்க. அழகர் ஆற்றுல இறங்குறது மதுரையை சுற்றி இருக்க இத்தனை கிராமத்துக்காகவும் மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அந்த நேரத்தில் ஆஃபர் போடுங்கன்ற ஒரு ஐடியாவும் வந்து எனக்கு ஒரு சகோதரி கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ஆஃபர் போட்டிங்கன்னா நாங்கள் சித்திரை திருவிழாக்கு வர்றவங்க உங்களையும் நேரில் சந்தித்த மாதிரி இருக்கும். அந்த ஆஃபரை பயன்படுத்திக்கிறோன்னா உண்மை தான். கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன். அந்த டைமில் எந்த நேரத்தில் ஆஃபர் போடுறது அடுத்தடுத்த வீடியோவில் எப்போருந்தே சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்டர்கள் நிறையா கொடுக்குறீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.